ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரெபல் ஸ்டிக்கர்ஸை எப்படி இன்ஸ்டாகிராமில் யூஸ் பண்ணுறது இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி ஸ்டோரியை வச்சுக்கோங்க. ஸ்டோரி வச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து கேலரியில் இருக்க ஃபோட்டோ வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம், இல்லை நீங்கள் தனியாக ஃபோட்டோ கிளிக் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். இப்போ நான் சும்மா ஒரு ஃபோட்டோவை கிளிக் பண்ணி நான் இப்போ ஸ்டோரியில் போடுறேன். இப்போ நான் ஃபோட்டோ எடுத்துட்டேன். இப்போ இந்த ஃபோட்டோவை வந்து எடுத்துட்டதுக்கப்புறம் ஸ்டிக்கர் ஐக்கானை கிளிக் பண்ணி மேலே தர ஸ்டிக்கர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மேலே இருக்க ஸ்டிக்கர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவேல்னு ஒரு ஆப்ஷன், ஒரு ஸ்டிக்கர் காமிக்கும். அந்த ஸ்டிக்கரை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் இதில் ஏதாச்சும் ஸ்டேட்டஸ் ஏதாச்சும் நீங்கள் கேப்ஷன் டைப் பண்ணுறதா இருந்தாலும் டைப் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளும் இந்த கேப்ஷனை நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ டைப் பண்ணி வச்சதுக்கப்புறம் ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் உங்களுடைய ஃபாலோவர்ஸ் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு இப்படி தான் காமிக்கும். இப்போ இந்த ஸ்டோரியை நான் போஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ப்ரொஃபைல்லேருந்து நான் பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டோரியை போஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ப்ரொஃபைல்லேருந்து பார்க்கலாம். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களோட ஸ்டோரியை கிளிக் பண்ணி பார்க்குறப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி பிளர்ராக தான் காமிக்கும். மெசேஜ் டு ரிவீல்னு இருக்கு பாருங்கள், அதை அவங்க செலக்ட் பண்ணி அவங்க ஏதாச்சும் ரியாக்ட் பண்ணால் தான் அவங்க என்ன போஸ்ட் பண்ணியிருக்காங்களே காட்டும். அது வரையும் இப்போ பார்த்தீங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து அந்த பிக்சர் வந்து காமிக்கும். அவங்க எந்த மெசேஜும் பண்ணலன்னா அவங்களுக்கு பிளர்ராக தான் அவங்களுக்கு காமிக்கும். இப்படி தான் இதை வந்து யூஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.